அனைவருக்கும் வணக்கங்க. இன்று நாவலுடன் பயணத்தில் வேல்பாரி நம்ம கேட்க போகிறது 2ஆம் பக்கத்தில் 22வது அத்தியாயம்ங்க. கடைசியாக பார்த்த அத்தியாயத்தில் என்ன கேட்டோம் அப்படின்னா, மயூர் கிளரும் அவருடைய மகன் இளமருதனும் பாண்டிய நாட்டு மன்னன் மகன், அதாவது இளவரசன் புதிய விற்பனுடைய மனவிழாக்காக ஒரு அற்புதமான பரிசை கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. அந்த பரிசை மயூர் கிளர் இங்கே ரெடி பண்ணிகிட்ருக்காரு. அப்போ தன்னுடைய மகன், அதாவது இளமருதன் இருக்கார்ல, அவர் ஒரு 50 கொற்றர்கள், அதாவது கொத்தனார் சொல்லுவோம்ல, அவங்கள அழைச்சிட்டு அங்கே பாண்டிய நாட்டுக்கு போக சொல்கிறாரு. அவர் கையில் ஒரு பரிசை கொடுத்து அனுப்புகிறார், வெறுங்கையில் போகக்கூடாது அப்படிங்கின்னு. அது என்ன பரிசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பரம்பு நாட்டில் உள்ள அந்த தேவவாக்கு விலங்கு இல்லையா, அதை 2 கொடுத்து அனுப்புகிறாரு. அதோட அந்த அத்தியாயம் முடிவடைந்தது. இனி என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறத இனி வரும் அத்தியாயங்களில் தொடர்ந்து கேட்குறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நீங்கள் என்னுடனே தொடர்ந்து பயணிக்கலாம். சரி, வாங்க இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். இளமருதனும் மற்ற அந்த 50 கொற்றர்கள் இருக்காங்கல்ல, அதாவது கொத்தனார் சொல்லுவோம்ல, அவங்க எல்லோரும் குதிரை வண்டியில் கிளம்பி போயிட்டுருக்காங்க. போயிட்டுருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இளமருதனுக்கு. நம்ம 2வது முறையாக மதுரைக்கு போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, முதல்ல குதிரையில் போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவியன் அப்படிங்கிறவர் போயிட்டுருக்காரு. அவரை பின்தொடர்ந்து நம்ம இளமருதனை பின்தொடர்ந்து மற்ற கொற்றர்கள் எல்லோருமே போயிட்டுருக்கும்போதே பார்த்திங்கன்னா, அந்த மதுரை கோட்டை சுவர் இருக்குல்ல, அது நல்லா தெரிய ஆரம்பிக்குது. அப்பாடி எவ்வளோ பெரிய கோட்டை அப்படின்னு வாயை பிளந்தபடி எல்லாருமே பார்த்துட்டு வந்துட்டுருக்காங்க. நம்ம இளமருதனும் அப்படி தான் பார்த்துட்டு வந்துட்டுருக்காரு. அப்போ கோட்டை வாயிலில் நிற்கும்போது கொஞ்சம் இருள் சூழ்ந்துருச்சுங்க. அவங்க வெயிலில் வந்தாங்க இல்லையா, ரொம்ப இருளாயிருச்சு. அந்த கதவுகள்லாம் இருள் ஆகிட்டா 6 மணி ஆகிட்டா அடைச்சிடுவாங்க இல்லையா, அது மாதிரி அடைச்சிட்டாங்க. அந்த தீப்பந்தங்களுடைய வெளிச்சத்தில் அந்த கதவு இருக்குல்ல, அந்த கோட்டை சுவர், அந்த கதவு அப்படியே மின்னி இருக்குங்க. பொன் பூச்சி பூசியிருப்பாங்க போல், அது அழகாக மின்னுது. உடனே மேற்கு வாசலின் தளபதியை அழைத்து வர சொல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருங்குரலில் செவியன் வந்தார் இல்லையா, அவர் கத்துறாரு. கோட்டை வாயிலில் மேல் மாடத்தில் நின்றுட்டு இருந்த அந்த காவலர்கள் உடனே வியந்து பார்க்குறாங்க, என்ன இவர் இப்படி கத்துறாரு அப்படின்னு. கோட்டை கதவுகளை திறக்க சொல்லி முறையிடுவார் அப்படின்னு பார்த்தா, இவர் என்ன தளபதி அழைச்சிட்டு வர சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இளமருதன் மற்ற கொற்றர்கள் இவங்க எல்லாரும் பார்த்துட்ருக்காங்க. அப்புறம் நினச்சிக்கிறாங்க, ஒருவேளை இவர் மதுரையோட நிர்வாகத்தை நல்லா அறிஞ்சு வச்சுருப்பார் போல், அதனால தான் இவர் உடனே அழைச்சிட்டு வர சொல்கிறாரு. இல்லைன்னா இவர் இங்கேயே கத்தி கதவெல்லாம் திறன்னு சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு அமைதியாக நிற்கிறாங்க. உடனே அங்கே அந்த வீரர்கள் வேகமாக ஓடி தளபதியை அழைக்கிறதுக்கு வேகமாக ஓடுறாங்க. இவர் கத்துனதோட, செவியன் கத்துனதோட இதெல்லாம் பார்த்துட்டே இருக்காரு அங்கே நின்றுட்டுருக்கிற இளமருதன். அந்த யானை மீது அந்த கொடியை தாழ்த்தாமல் உள் நுழையக்கூடிய அளவு உயரம் கொண்ட கோட்டைங்க. அந்த வாயில் காற்று கூட புகாத வண்ணம் அடைச்சி வச்சுருக்காங்க. அந்த நெடுங்கதவுகளை அப்படி பொன் பூச்சில் தான் வேலைப்பாடே முழுசாகவே செஞ்சுருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களே. அம்மாடி எவ்வளோ வேலைப்பாடு! அப்படி குமிழ்கள் மேலே கால் பதிந்து மயில் ஒன்று அதில் நிற்குதுங்க. அதோடைய தோகை ஒரு பாதி அப்படி விரிஞ்சிருக்கு. இடப்புறமாக திரும்பி வாயிலில் நிற்பவர்களை அப்படி பார்த்துட்டே இருந்திருக்குது மயில். அடடா, என்ன அழகான வேலைப்பாடு! இந்த கதவு முழுக்க அப்படி எவ்வளோ அழகான நுட்பங்கள்னா பார்த்துக்கோங்க. ஒரே ஒரு பரிசு பொருளை உருவாக்குறதுக்கு நமக்கு பல மாதம் ஆகுது. ஆனால் வாயில் கதவுகள்லேயே எவ்வளவு வேலைப்பாடுகளை செஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆச்சரியத்தோடு பார்த்துட்டு நின்றுட்டுருக்காரு இளமருதன். இப்படி நம்ம இளமருதன் மனசில் எண்ணங்கள் ஓடிட்டு இருக்கும்போதே அந்த கோட்டை தளபதி அழைக்க ஓடினார் இல்லையா, உடனே மேற்கு வாசல் தளபதி மாரையன் அவங்கள்ட்ட தாங்கள் யார் அப்படிங்கிறத செவியன் சொல்லி முடிக்கிறாரு. அந்த தளபதி வந்துடுறாரு, அவர் பேர் மாரையன், சொல்லி முடிச்சிடுறாரு. அப்போ உடனே கட்டுமான பணிக்கு அழைச்சிட்டு வந்திருக்காங்க. உடனே மன்னன் 50 ஒற்றர்கள் வேணும் அப்படின்னு சொன்னார் இல்லையா, திருமணத்துக்கு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவங்களை திரும்பி போங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா பணிகள் இரவு பகலாக அங்கே நடந்துகிட்ருக்கு. இவங்க ஆள் பத்தலை அப்படிங்கிறதுனால தான் நம்ம அழைச்சிட்டு வர சொன்னோம். இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிட்டு யோசிச்சுட்டே இருக்காரு அந்த மாரையன். சரி, இப்போ நம்ம இவங்களை திரும்பி அனுப்பணும் அப்படின்னா நம்ம தான் தண்டிக்கப்படுவோம் அப்படிங்கிறத உணர்ந்துடுறாரு. அதனால இதை உடனே கோட்டை தளபதி ஒருத்தர் இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய உத்தரவு இல்லாமல் அந்த நெடுங்கதவை என்றைக்குமே திறக்க முடியாதுங்க. அப்போ உடனே அவரை பார்க்கணும் அப்படின்ட்டு அவரை பார்க்குறதுக்கு கொஞ்சம் நேரம் எல்லோரும் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்க்க வேகமாக போகிறாரு. உடனே 2 வீரர்களும் அவர் பின்னாடியே போகிறாங்க.
மதுரை கோட்டை கதவு இருக்குல்ல, மதுரை, அது 4 வாசலுக்குமே ஒவ்வொரு ஆள் நிற்பாங்க, 4 தளபதிகள் நிற்பாங்க. இவங்க எல்லாருக்கும் ஒரு தளபதி இருப்பார், அவர் தான் கோட்டை தளபதிங்க. மாலையில் கோட்டை கதவுகள் மூடப்பட்ட பின்னாடி கோட்டை தளபதியின் உத்தரவு இல்லாமல் அதை திறக்கவே மாட்டாங்க. பகல்லையும் இந்த நெடுங்கதவு முழுமையாக திறந்து மூடும் அதிகாரம் யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் சொன்னாதான் பகல்லையே திறப்பாங்களாம். கதவின் கீழ்ப்புறத்தில் மனிதர்கள் வந்து போக ஏற்றதா ஒரு சின்ன அளவில் உள்ள பிள்ளை கதவுகளை திறந்து மூடும் அதிகாரம்தான் வாயில் தளபதிகளுக்கு உண்டு. முழு கதவையும் திறக்க மாட்டாங்க. அப்போ மதுரையின் கோட்டை தளபதி சாகலைவன் அவர் பேருங்க. வீரத்துக்கும் தந்திரத்துக்கும் பேர் எடுத்தவர்னு வச்சுக்கோங்க. அவர் கோட்டையின் எந்த திசையில் இருப்பார் அப்படிங்கிறதே யாருமே வந்து கண்டறிய முடியாதுங்க. அதுவும் இந்த விழா காலத்தில் அவர் கண்டறிய முடியுமா என்ன? கண்டறிய முடியாது. இருந்தாலும் ஓடுறாரு. அரண்மனையை சுற்றி நம்ம மாரையனும் அங்கிட்டும் இங்கிட்டும் பார்த்துட்டே இருக்காரு. அவருக்கு ஒன்றுமே புரியலைங்க. மாலையில் கிழக்கு வாசலில் சாகலைவனை பார்த்ததா ஒருத்தன் சொல்கிறான். இங்கிருந்து கிழக்கு வாசலுக்கு செல்வது ரொம்ப கடிசம். சரி, நகர் முழுவதும் விழா கோலமாக இருக்குது. யவனர்கள் வேற இன்னைக்கு இரவு வந்து இறங்க போகிறாங்க. வணிக வீதிகளை எல்வியில் கூட இடம் எல்லாமே இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன், அவ்வளோ நெரிசலாக இருக்குது. எங்கும் பெருந்திரள் கூட்டம். குதிரையை விரட்டி செல்ல கூட முடியாது. கூட்ட நெரிசலில் சிக்குனா கிழக்கு வாசல் அடையிறதுக்கு முன்னாடியே விடிய வேற செஞ்சிடும். என்ன செய்யறது அப்படின்னு குழம்பி போயிட்டுருக்காரு அந்த மாரையன். ஆனாலும் நிற்க முடியாது இல்லையா, அவங்கெல்லாம் அங்கே காத்துட்ருக்காங்க. என்ன பண்ணுறதுனே அவருக்கு தெரியல. அப்படியே யோசித்தபடியே கூட்டம் குறைவான தென்புற வீதியில உள்ள நுழையிறாரு. அந்த வீதி திரும்பும் இடத்துல 2 குதிரை பூட்டப்பட்டு தேர் ஒன்று அவர் கண்ணில் படுது. முன்னால் 4ம் பின்னால் 4மா 8 குதிரை வீரர்கள் ஈட்டி அப்படி ஏந்தினபடி போயிட்டுருக்காங்க. போயிட்டு இருந்தது அரசருடைய உயர் அலுவலர் அப்படிங்கிறது மட்டும் நம்ம அந்த மாரையன் இருக்கார்ல அவருக்கு புரியுது. சரி, யாராக இருந்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவர்கிட்ட போய் நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அவர் பக்கத்தில் போகிறாரு. அவர் வந்து அரசாங்கத்தின் களஞ்சிய தலைவருங்க. வெள்ளி கொண்டார் அவர் பேர். இந்த பேரரசின் செல்வத்தை கட்டி காக்கும் மனிதருங்க அவர். அவரை பார்த்ததும் குதிரையை விட்டு கொஞ்சம் இறங்கி வணங்குறாரு. மேற்கு வாயில் தளபதியை பார்த்ததும் அடையாளம் கண்டுபிடிச்சிடுறாரு அவர். என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது சூழல் எல்லாத்தையும் விலக்கி சொல்லிடுறாரு நம்ம மாரையன். எந்த ஒன்றையும் காது கொடுத்து கேட்பது எவ்வளவு ஆபத்தானது என்பது கேட்ட பின்புதான் புரியும். வெள்ளி கொண்டாரின் நிலைமையும் அதுதாங்க. அவரை போன்ற உயரிய இடத்துல இருப்பவர்களின் கவனத்துக்கு ஒரு இக்கட்டு வந்த பின் அதற்கு தீர்வு காணும் பொறுப்பும் இயல்பாகவே அவங்கள தான் வந்து சேரும். வெள்ளி கொண்டார் போகும் வேலைக்கு குறுக்கே கோட்டை தளபதியும் கண்டறியும் வேலையும் வந்து நின்றுச்சுங்க. என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் யோசிக்கிறாரு இவர் கூட சேர்ந்து. தேரோட்டி திரும்பி பார்க்குறாரு. அவரின் உத்தரவு கிடைக்காததால தேர் அசைவற்று அப்படியே நிற்குது. அருகில் சற்று இளப்பாரியபடி நிற்கிறாரு மாரையனும். வெள்ளி கொண்டார் ஏதோ ஒரு வேலையாக போக இப்போ மாரையன் வந்து கோட்டை தளபதியை தேடுறாரு இல்லையா. சரி, நீ இந்த கூட்டத்தில் எங்கே போய் தேட போகிற? இங்கே வா, அங்கே வந்து அமரு அப்படின்னு சொல்லிட்டு தேரில் உட்கார சொல்கிறாரு அந்த வெள்ளி கொண்டார். கொஞ்சம் தயக்கத்தோடவே ஏறி அவருக்கு எதிரில் வந்து அப்படியே ஒடுங்கிக்கிட்டே உட்காந்துருக்காரு இந்த மாரையன். தேரும் புறப்படுதுங்க. முன் செல்லும் குதிரை வீரர்களை பார்த்ததும் கூட்டம் வந்து அப்படி தானாகவே விலகிடுது. இவங்களுடைய தேரை பார்த்ததுமே தென்புற சாலையிலிருந்து கிழக்கு முகமாக உள் வீதிக்குள்ளே திரும்பினதும் அப்படியே திகச்சு போயிடுறாரு தேரோட்டி. எதை பார்த்து அப்படி திகச்சு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பார்க்குறாங்க. கூட்டத்தை விலக்கி தேருக்கு வழியை அமைக்க முடியுமா அப்படிங்கிறது ஐயம். ஏன் அப்படின்னா எதை பார்த்து திகச்சார் அப்படின்னா அங்கே சரியான பெரும் கூட்டமாக இருக்குது. எப்படி இதுக்குள்ளே நம்ம தேரை விடுறது அப்படிங்கிறதான். முன்னால் செல்லும் குதிரை வீரர்கள் 4 பேரும் ஓசை எழுப்பினபடி போகிறாங்க. தள்ளுங்க தள்ளுங்க தள்ளுங்க, இவருடைய தேர் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் மெதுவாக தான் தேர் போகுது. கொஞ்சம் மக்கள் தான் வந்து கொஞ்சம் இடம் கொடுக்குறாங்க. மாரையனுடைய கண்களில் இருந்து மிரட்சி அகலவே இல்லைங்க. இப்போதே இப்படின்னா அந்த மணவிழா தொடங்க இன்னும் 2 வார காலம் இருக்குது. அப்போ மதுரை எப்படி தாங்கும்? இந்த மணவிழா நேரத்தில் மதுரை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அந்தளவுக்கு கூட்டமாக இருக்குது. தேரின் இருக்கையை முழுவதும் அடைச்சி உட்கார்ந்திருந்த அந்த அகண்ட மனிதர் வாயில் வெற்றிலை அப்படி மென்றபடி, மணவிழா என்றால் மதுரை தாங்கி இருக்கும், ஆனால் இது வெறும் மணவிழா மட்டும் அல்லவே அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திக்கிட்டாரு. என்னடா நம்ம மனசில் நினைக்கிறோம், இது இந்த மனுஷன் என்னமோ சொல்கிறாரு, நமக்கு எதுவுமே புரியலையே, என்ன சொல்ல வர்றாரு அப்படின்ட்டு மாரையன் யோசிக்கிறாரு. ஆனால் அவர்கிட்ட விளக்கம் கேட்கும் தகுதி அவருக்கு இல்லை இல்லையா. அவர் எவ்வளோ பெரிய ஆள், அவர்கிட்ட போய் நம்ம எப்படி விளக்கம் கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே அவர் விளக்கமும் கேட்கல.
அடக்கமாக அவரது முகத்தையே பார்த்துட்டே உட்கார்ந்துருக்காரு மாரையன். அவருடைய பார்வையின் பொருள் அவருக்கு புரிஞ்சிருச்சு. உடனே அப்படி வயிறு பொறுமை அப்படி ஏப்பம் விடுறாரு. அவர் உட்காந்துட்டு ஏப்பம் விடுறாரு. ஏப்பம் விட்டுட்டு அந்த பெருத்து சரிந்திருந்த வயிறை அப்படி உள்வாங்கி ஏற்றி இறக்கிட்டு, இரவு உணவு முடிச்சுட்டு வர்றேன், அதுதான் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கு, நல்லா சாப்பிட்டேன் போல் அப்படின்ட்டு மாரையன்ட்ட சொல்கிறாரு அந்த வெள்ளிக்கொண்டார். அது மட்டும் கிடையாது, மாரையன்ட்ட ஒரு முத்து மாதிரி ஒரு பொருளை எடுத்து காட்டுறாரு வெள்ளிக்கொண்டார். அப்படியே அதை தடவி பார்த்துட்டே சொல்கிறாரு, இந்த கொற்கை முத்து இப்போது யவன தேசத்தின் கனவு பொருளாக மாறிடுச்சு. சேரனின் மிளகுக்கு இணையான வணிக போட்டிக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிற நிலை உடைஞ்சிருச்சு. மிளகும் முத்தும் யவன வணிகத்தில் இணையான இடத்தை பிடிச்சிருச்சு. அதுதான் நேற்று வரை இருந்த நிலை. ஆனால் இந்த திருமணம் வணிகர் நிகழை உடைச்சு பாண்டியனை முதல் நிலைக்கு கொண்டு வந்துருச்சு இந்த முத்து. பாண்டிய இளவரசன் புதிய வேற்பன் இருக்கார்ல, அவர் மனம் முடிக்க போகிறது யாரு அப்படின்னா, இன்னொரு வேந்தன் மகளாக இருந்திருந்தால் இந்த திருமணம் 2 நாடின் திருவிழாவாகத்தான் இருந்திருக்கும். ஆனால் இது அப்படி கிடையாது. இந்த புவியின் பெருவிழாவாக மாறி போனதுக்கு காரணம் என்ன சொல்லட்டா? கடலையும் காற்றையும் அறிந்து இந்த புவியெங்கும் வணிகம் செய்து கொண்டிருப்பவர்கள் 120 வணிகர்கள். அவங்க தங்களுக்குன்னு சாத்துக்கள் அப்படிங்கிற அமைப்பை வச்சுருப்பாங்க. பேரரசுகளை விஞ்சும் செல்வத்தின் நாயகனாக சாத்துக்கள் இருப்பாங்க. அவங்க தான் தலைவர்கள். அந்த தலைவனை சூழ்கடல் முதுவன் அப்படிங்கிற பெரும் பெயர் கொண்டு அழைப்பாங்க. அந்த சூழ்கடல் முதுவனின் மகள் தாங்க மதுரையின் இளவரசனை மணக்க போகும் அந்த பொற்சுவை இருக்காங்கல்ல, அந்த பெண். ஓய்வறியா அலைக்கடலின் பாய்மரங்கள் வைகை கரை நோக்கி வலசி வந்துட்டுருக்கு. அது என்ன கொண்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவ்வளோ அந்த வணிக பொருள் நிறைய சீர் சொல்லுவோம்ல பெண்ணுக்கு, அதை ஃபுல்லாகவே கொண்டு வர்றாங்க. இந்த திருமணம் பாண்டிய பேரரசு கடல் வணிகத்தில் முதல் நிலையை பெற்றதை பறைசாற்றும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு தாங்க. இதுதான் எல்லா திருமணத்தை விட ஒரு முக்கியமான திருமணம், பெரிய திருமணமாக இருக்கும் அப்படிங்கிறது. தன் 2 மகன்களையும் கடற்புயலில் இழந்தவர் தான் அந்த சூழ்கடல் முதுவன். அவருடைய ஒரே பொண்ணு தான் பொற்சுவை. இப்போ மதுரைக்கு மணமகளாக வரப்போகிறாங்க. உலகெங்கும் இருந்தும் வணிகத்தால் நிரப்பப்பட்ட பெருஞ்செல்வம் அப்படியே நெடும்படி நம்ம பாண்டியனுடைய கருவூலத்தில் நிறைய போகுது. அந்த ஒத்த பெண்ணுக்கு தானே அவ்வளோ சீரையும் கொடுப்பாங்க. மகன்களும் இறந்து போயிடுறாங்க. அப்போ வணிகம் ஃபுல்லாக பாண்டிய நாட்டுக்கு வரப்போகுது. பொற்சக்கரங்கள் பூட்டப்பட்ட சாத்துக்களின் வண்டிகள் மதுரையின் பெருந்தேர் சாலைகளை அப்படி தடம் பதிக்க போகுது. பொற்குவியலில் திணற போகுது நம்ம மதுரை. யவனம் முதல் சாவகம் வர கண்டறியப்பட்ட அதில் சிறந்த கலைப்படைப்புகள்லாம் இந்த நகர வீதியில் அப்படி மிளிர போகுது. வணிக சாத்துக்களின் வரைவில்லா செல்வத்தை விட இந்த பேரரசே செழிப்பு மிக்கது அப்படிங்கிறத காட்ட வேண்டிய தேவை நம்ம பேரரசருக்கு ஏற்பட்டிருக்கு. அதனால அரசாங்க கருவூலத்தில் குவிந்து கிடக்கும் செல்வம் எல்லாம் மதுரையின் வீதிகளில் அள்ளி வீசப்பட போகுது. இந்த இருவரும் இணையும் இந்த வேலையை மிகுந்த கவனத்தோடு பயன்படுத்த களம் இறங்கிட்டன யவனர்கள். பேரரசர் குலசேகர பாண்டியனையும் சூழ்கடல் முதுவனையும் ஒரு சேர திகைப்பில் ஆழ்த்த அவங்கெல்லாம் யவனர்கள் தயாராகிட்டாங்க. இந்த மணவிழாவுக்கான பரிசு பொருட்களை கப்பல் நிறைய எடுத்துகிட்டு வந்திருக்காங்க யவனர்கள். யவன தேரல் மட்டுமே 6 திரளி மரப்படகுல கரை சேர்ந்ததுன்னா பார்த்துக்கோங்களேன். அப்படி தான் எனக்கு செய்தி வந்திருக்கு அப்படின்ட்டு மாரையன்ட்ட அவர் சொல்லிட்டு இருக்காரு. இந்த திருமணத்தின் வழியாக யவனர்களுக்கு ஒரு செய்தி தெளிவாக சொல்லப்பட்டாச்சு. அவங்களும் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. இனி யவன அரசர்கள் இந்த நாவலந்தீவின் முதற் சிறப்பை பாண்டியருக்கே செய்வாங்க அப்படிங்கிறது தான். அதோடைய அறிகுறியும் இப்போ எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. இன்னும் சொல்ல எவ்வளவோ இருக்குப்பா. மதுரை விழாக்களின் நகரம். இந்த மாநகரின் மண்ணெடுக்கு விழாக்களில் ஏற்றப்படும் தீப புகையால் தான் சாம்பல் நிறம் கொண்டுள்ளதோ அப்படின்னு நான் பல நேரம் நினைச்சது உண்டு. ஆனால் இப்போது நடைபெறப்போகும் இந்த மணவிழா தான் அதனுடைய உச்சம். இந்த உச்சத்தை மதுரை இனி எந்த காலத்தில் எட்டும் அப்படின்னு எனக்கு தெரியாது. இன்னைக்கு நள்ளிரவுக்கு பிறகு விற்பனைக்கான பொருள்களை மட்டும் யவனர்கள் நகரத்தின் வணிக வீதிக்கு கொண்டு வர போகிறாங்க. அதை வாங்கத்தான் மக்கள் பெரும் ஆர்வத்தோடு இப்படி கூட்டம் கூட்டமாக போயிட்டு இருக்காங்க. திருமணத்தை முன்னிட்டு எல்லா குடும்பங்களும் அலங்காரத்துக்கு தயாராகிடுவாங்க. யவனர்களே அலங்கார பொருள்களின் அடையாளமாகிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்களே. கோட்டையின் கிழக்கு வாசலுக்கு வெளிப்புறத்தில் இருக்காத தொலைவில் இருக்குது யவனச்சேரி. இன்று மாலை தான் வைப்பூர்லேருந்து பொருள்கள் எல்லாம் அங்கு சேர்ந்துச்சு. அதில் விற்பனைக்கான பொருள்கள் மட்டும் தனியை பிரித்தெடுத்து நள்ளிரவுக்கு பின் வணிக வீதிக்கு கொண்டு வருவாங்க. எனவே இரவின் 15ஆம் நாளிகையின் போது கோட்டையின் கிழக்கு வாசல் திறக்க போகுது. அப்போது கோட்டை தளபதி அந்த சாகலை இருக்கார்ல, நீ தேடி வந்தவர், அவர் அங்கே இருப்பார்.
அது வரை அவன் எங்கே இருப்பான் அப்படிங்கிறது கேள்விதான்பா அப்படின்ட்டு மாரையன்ட்ட சொல்லி முடிக்கிறாரு. வெள்ளிக்கொண்டார் மாரையன்ட்ட மட்டும் சொல்லலை, நம்ம எல்லாத்துலேயும் சொல்லிட்டாரு. அவ்வளோ பெரிய மனவிழா போலங்க. அவ்வளோ பெரிய செல்வந்தருடைய மகள் வந்து, அதாவது சூழ்கடல் முதுவன் இருக்கார்ல, அவருடைய ஒரே பொண்ணை இங்கே நம்ம புதிய விற்பனைக்கு கொடுக்கறதுனால அவ்வளோ பொருள்களும் வந்து இறங்குது. அவங்களுக்கு பரிசு பொருளாக யவனர்கள் போட்டியாக வந்து அவங்களும் அவங்களுடைய பொருள்களை கொண்டாந்து இறக்கிட்டாங்க. மக்கள் எல்லாரும் வந்து அலங்காரம் பண்ண ஆசைப்படுவாங்க இல்லையா, அப்போ அலங்கார பொருள்கள்லாம் வாங்க போகிறாங்க. அதுக்கு தான் மக்கள் கூட்டமாக வந்துட்டு இருக்காங்க. இதை நீ எங்கே இருந்து கண்டுபிடிக்க போற அந்த சாகலைவனை அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சுட்டாரு. அவர் சொன்னதை மாரையன் அப்படியே வாய் பிளந்து கேட்டுட்டு இருக்காரு. புரிஞ்சிச்சோ புரியலையோ, சரி பெரிய கல்யாணம் போல இவங்கெல்லாம் வர்றாங்க, அலங்கார பொருள் வாங்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி வாய் பிளந்து கேட்டுட்டு இருக்காரு. தேர் கிழக்கு பக்கமாகவோ வணிக வீதியின் பக்கமாகவோ போகாம வடதிசையின் தனித்த மாளிகையை நோக்கி போயிட்டு இருக்குங்க. இந்த பக்கம் எதுக்கு போகுது அப்படிங்கிறதும் அந்த மாரையனுக்கு கொஞ்சம் புரியலை. அவர்கிட்ட விளக்கம் கேட்க முடியாமல் அப்படியே சுற்றி முத்தும் பார்த்தபடி அப்படியே விழிச்சு பார்த்துட்டே வர்றாரு. மாளிகையின் வாசலில் வந்து நின்றுச்சு தேர். முன்னால் இருந்த குதிரை வீரன் ஒருத்தன் வந்து வேகமாக வந்து தேரை விட்டு இறங்க அப்படி கைப்பிடிச்சு இறக்கணும் இல்லையா அவரை, அவருக்காக நின்றுட்டு இருக்கான். தொடர்ந்து மாரையனும் இறங்குறாரு. மாளிகை அலங்காரத்தால் அப்படியே மின்னி இருக்குங்க. எங்கும் தீபமாக ஏற்றப்பட்டு இருக்கு. அப்படியே மினிச்சு மின்னிட்டே இருக்கு. வெள்ளிக்கொண்டார் வந்ததை அறிஞ்சு உள்ளிருந்த இளம்பெண்கள் 2 பேர் வேகமாக ஓடி வர்றாங்க. வெள்ளிக்கொண்டாரை பார்த்ததும் அவரை கையை பிடிச்சி அப்படியே வாசல்லேருந்து அப்படியே அழைச்சிட்டு போகிறாங்க அந்த பெண்கள். மாரையன் வந்து முன்னாடி ஒரு பக்கத்தில் ஒரு அறை இருந்திருக்கு, இதில் அமருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க மாரையனை மட்டும். பட்டு திரைச்சீலைகள் அப்படி காற்றில் அசைந்தபடி இருக்க, முகங்கள் இங்கும் அங்குமா நழுவி மறைஞ்சிச்சு. இளம் மஞ்சள் நிறத்தில் ஒளிரும் தீபத்தின் விளிம்பில் எப்போதுமே ஒரு செந்நிறம் கலந்திருக்கும்ல, இயற்கை எந்த ஒரு அழகையும் முழுமை கொள்ள அதன் விளிம்பில் அடர் வண்ணம் பூசும். திரைச்சீலைகளின் விளிம்பில் அடர் வண்ண முகங்கள் மறைஞ்சு தெரிஞ்சிட்டே இருந்திருக்கு. காம கிளத்திகள் பற்றிய சொல்லோவியங்கள் பொய்யாக்கின அந்த முகங்கள். எந்த சொல்லாலும் இந்த அழகை சொல்லிட முடியாதுங்க. மாரையனுக்கு அப்படி ஒரு அழகாக தோணிட்டு இருக்கு அந்த இடத்துல. கோட்டையின் மேல் மாடத்திலிருந்து இரவு முழுக்க வெளிப்புற இருளை அப்படி வெறித்து பார்த்து பழகிய அவனுடைய கண்கள் மின்னும் ஒளி விளக்கில் பொன் முகங்களை பார்த்ததும் அப்படியே மிதந்து போயிருக்கார். அதாவது அழகான பெண்களை பார்க்குறாரு மாரையன், வேற ஒன்றும் கிடையாது. அப்படியே பார்த்துட்டு இருக்காரு அந்த பெண்களையே. இந்த பேர் அழகிகள்கிட்ட இருந்து வெள்ளிக்கொண்டார் மீண்டு வந்து அதன் பின் நாம் தளபதியை தேடி பிடிப்பதற்குள் விடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறார். இவர் போய் இந்த பெண்களோட இப்படி போயிட்டாரு. நம்ம எதுக்கான காரியத்துக்கு வந்தோமோ அது நடக்காது. அப்போ என்ன நடக்க போகுது, அங்கெல்லாம் கொற்றர்கள் 50 பேரும் வந்து அங்கே நிப்பாட்டி வச்சுட்டு வந்திருக்கோம் வாசல்லையே, என்ன பண்ணுறதுனே தெரிலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருக்காரு மாரையன். இப்படியெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பெண் வேகமாக ஓடி வந்து ஒரு ஓலையை வந்து கொடுக்குறா மாரையன்ட்ட. அது யார் எழுதுனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் தேடி வந்த கோட்டை தளபதி சாகலைவன் எழுதுனது. உடனே அதிர்ந்து போயிடுறாரு. இவர் நினைக்கிறாரு, கோட்டை தளபதி எங்கேவா இருக்காரு, என்னங்கடாது அப்படின்ட்டு. ஏன்னா இந்த பெண்கள் இருக்கிற இடம் இல்லையா இது அப்படின்னு ஒரு மாதிரி அதிர்ந்து போயிடுறாரு. குறித்த நாளிகைக்குள்ளே எல்லாத்தையும் சரியாக செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு கோட்டை தளபதி அடிக்கடி சொல்லுவார். அது இதைத்தானா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. உடனே அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. கோட்டை மேற்கு வாசலின் வெளிப்புறம் அவங்க எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க இல்லையா, செவியனுக்கு பொறுமை இழந்துடுறாரு. அவர் கூட்டிகிட்டு வந்தார் இல்லையா, யார் இளமருதன் கூட்டிகிட்டு வந்தார் இல்லையா, அதுக்கு தலைவராக செவியன் ஒருத்தர் இருந்தார். அவருக்கு ரொம்ப கோபம் வருது. இளமருதனுக்கு அங்கு வியந்து பார்க்க நிறைய இருந்திருக்கு. அவர் அதெல்லாம் பொருட்படுத்தலை, அப்படியே பார்த்துட்டே இருக்காரு, அந்த அழகெல்லாம் ரசிச்சுட்டே இருக்காரு. அகலியில் முதலைகள் தெரியுதா அப்படின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான். மண்ணீட்டாளர்களும் அதையே வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது கொற்றர்கள், கொத்தனாருன்னு சொல்லுவோம்ல, அவங்களும் பார்த்துட்டு இருக்காங்க. தாமரை முட்டுகளும் ஆம்பல் மலர்களும் நீரெங்கும் அப்படியே நிறைஞ்சிட்டு இருந்திருக்கு. பொழுது நள்ளிரவை நெருங்கிட்டு இருந்துச்சுங்க. கோட்டை தளபதியிடம் வாங்கிய ஓலையை அந்த கட்டுத்தறியின் தலைவன் அல்லங்கீரனிடம் கொண்டு வந்து கொடுக்குறாரு மாரையன். இதை ஒருத்தட்ட கொடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பார் போல, அதை கொண்டு வந்து கொடுக்குறாரு. அல்லங்கீரனுக்கு வயது 60 கடந்திருக்கும். அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்லங்கீரன்ட்டு யானை கூட்ட தளபதி அப்படின்னு சொல்லுவோம்ல, யானை தான் வந்து அந்த கோட்டை கதவு இருக்குல்ல அதை திறக்கும், வேறு எது யாராலையுமே திறக்க முடியாது. அவர்கிட்ட தான் கொண்டாந்து அந்த ஓலையை கொடுக்குறாங்க. உடனே வந்து அந்த வயதான பெரியவர் வந்து எழுந்துடுறாரு. மாரையன் எழுப்புனதும், நள்ளிரவு வந்து எழுப்புவதை கூட மன்னிக்கலாம், ஆனால் எழுந்தவன்கிட்ட எழுத்தை காட்டி படிக்க சொல்பவனுக்கு மன்னிப்பே கிடையாது அப்படின்னு புலம்புனபடி ஓலையை வாங்கி படிக்கிறார். நல்லா அவர் வயதானவர்னால நல்லா உறங்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட கொண்டாந்து ஓலையை கொடுக்குறாரு. ஓலை எழுப்பலாமா, ஆனால் ஒரு பேப்பரை கொடுத்து படிங்கிறது ரொம்ப மோசமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயதானவர் புலம்புறாரு.
அவருக்கு சரியான கோபமாக வருது. அவர் கோபத்துக்கு அளவே கிடையாது. இங்கு இருப்பவை எல்லாம் பாசறையில் இருக்கும் இளம் வயது யானைகள்னு நினச்சியா? 50 வயதை கடந்த யானைகளை தான் கட்டுத்தறிக்கு கொண்டு வர்றோம். இவற்றை நீங்கள் சொல்லும் போதெல்லாம் வேலை வாங்க முடியாது. அதுவும் இரவு முழு நிலைவு அடைந்து பாரு, இரவு எப்படி இருக்குது அப்படின்னு நடுச்சாமம் சொல்லுவோம்ல, அந்த நேரம் ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் யானைகளை எழுப்பி அந்த கதவை திறக்க சொல்ல முடியுமா? ஒரு பாரம் புல்லும் 4 ஆடகம் அரிசியும் அரை குடும்பம் எண்ணெயும் 10 பழம் வெல்லமும் 10 பழம் உப்பும் கலந்து கொடுத்துருக்கோம். வயிறார நல்லா உண்ணுட்டு அங்கே பாரு நல்லா உறங்கிட்டு இருக்கு. இப்போ அவற்றை எழுப்பி வேலை வாங்குவது இயலாத செயலப்பா, அது ஆபத்தில் கூட முடிஞ்சிடும் அப்படின்னு அந்த வயதானவர் சொல்கிறாரு மாரையன் கிட்ட. மாரையனுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியலைங்க. ஆனாலும் அவசர வேலைக்காக அழைத்து வரப்பட்டவங்க கோட்டைக்கு வெளியே காத்துட்டு இருக்காங்க. அவங்கள எப்படியாவது உள்ள அனுமதிக்கணும். அதுக்காக நீங்கள் கொஞ்சம் யானையை அழைச்சிட்டு வாங்க, கோட்டை கதவை திறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கெஞ்சுறாரு மாரையன். உடனே அவர் கேட்குறாரு, அந்த அல்லங்கீரன் கேட்குறாரு, சரி கோட்டை தளபதி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. மாரையனும் பதில் சொல்கிறாரு, அவசரத்துக்கு அவனால் எழுந்து வந்து உன்னிடம் ஓலை கொடுக்க முடியவில்லை அல்லவா? யானையை மட்டும் உடனே எழுப்புனா அது என்ன பொருள் அப்படின்னு அந்த வயதான கிழவர் கேட்குறாரு. இதுக்கு என்ன பதில் சொல்கிறது அப்படின்னே மாரையனுக்கு தெரியல. ஆனால் பெரியவருடைய கேள்வி கொஞ்சம் பொருத்தமானதாக தான் அவருக்கு தோணியிருக்கு. சிக்கல் வந்து நிற்பது மாரையனுக்கு முன்னால். நாளை விசாரிக்கப்பட்டால் அவன்தான் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். அதனால அவன் அந்த இடத்தை விட்டு அசைவதாக கிடையாது. பெரியவர் அல்லங்கீரனுக்கும் வேறு வழி இல்லை. நீண்ட நேரம் கழித்து யானையை எழுப்ப பாகன்கள் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, யானை பாகன்கள், அவங்களுக்கு உத்தரவிடுறாரு. அப்பா அந்த யானைகளை எழுப்புங்கப்பா, கோட்டை கதவை திறக்கணும் அப்படின்றாரு. மாரையன் தன்னுடன் வந்த வீரர்களோடு வெளியில் காத்துட்ருக்காரு. சிறிது நேரத்தில் யானை வெளியேறி வருதுங்க. பொழுது நள்ளிரவை கடந்துருது. தனது கால் பெருவிரலால் அதனுடைய காதின் பின்பக்கத்தை ஊன்றி உந்துறாரு பாகன். ஆனாலும் அது மெல்லத்தான் முன்னகர்ந்து செல்லுது. அவ்வளோ உற்சாகமாக செல்ல தூக்க உச்சியில் இருக்கு இல்லையா. பக்கவாட்டில் குதிரையில் இருந்தபடியே பாகனை பார்த்து மாரையன் சொல்கிறாரு, இந்த வேகத்தில் நடந்தா வாசலை அடையிறதுக்குள்ள விடிஞ்சிடுமப்பா, கொஞ்சம் வேகமாக நடந்து வா, வேகமாக யானையை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே பாகன் சொல்கிறாரு, எனது தொடை நடுக்கத்தை நீ உணர மாட்டேன். யானைக்கு மிக மோசமான வயது எத்தனை தெரியுமா? 50. இளமைக்கும் முதுமைக்கும் நடுவில் இருக்கிறது. அது என்ன நினைக்கிது அப்படிங்கிறத நம்ம கணிக்க முடியாது. இந்த வயதுடைய யானைக்கு நிலையுணவு கொடுத்து நள்ளிரவு எழுப்புவது ரொம்ப ஆபத்தப்பா. அதை நம்ம நல்லா விலைக்கு வாங்கிட்டோம். இதுவரை இல்லாத செயலை இது இப்போது வெளிப்படுத்த போகுதுன்னு மட்டும் புரியுது அப்படின்னு யானைப்பாகன் வேற பயமுறுத்துறாரு. ஒழுங்காத்தானே போயிட்டுருக்கு, என்ன சிக்கல் வரப்போகுது அப்படின்னு யோசிக்கிறாரு மாரையன். எழுப்பியதுலேருந்து துதிக்கையை தந்தத்தில் அப்படி சுற்றினபடியே வருது அந்த யானை. அதை பார்த்தீங்களா? தந்தத்தில் அது கொடுக்கும் அழுத்தத்தை எனது அடித்தொடையில் உணர முடியுது, நீங்கள் தான் கவனிக்கலை அப்படின்னு அந்த யானைப்பாகன் சொல்கிறாரு. மாரையனுக்கு அதிர்ச்சி வந்துருச்சு. அதிர்ந்து பார்க்குறாரு. எனக்கு சொல்லப்பட்ட உத்தரவை நான் நிறைவேற்றிட்டு இருக்கேன். ஆனால் எனது உத்தரவை யானை எந்த கணம் வேணாலும் மறுக்கலாம் அப்படிங்கிறத நினச்சிடுறாரு. மாரையன் குதிரையை வேகப்படுத்தி முன்னால் நகர்ந்து போகிறாரு. நள்ளிரவின் மணி யோசை அடிக்கும் இல்லையா, அதை வச்சே இப்போ எத்தனை மணி அப்படிங்கிறத கணிச்சிடுறாரு. கோட்டையின் கிழக்கு வாயிலில் முரசுகள் முழங்க தொடங்குது. வணிக வீதியில் மக்களின் ஆரவாரம் எங்கே பார்த்தாலும் கேட்டுகிட்டே இருக்குங்க. யானை எப்படியோ ஒரு வழியாக அந்த கோட்டையின் மேற்கு வாசலுக்கு வந்துருச்சு. அங்கே அந்த குறுக்கு கட்டை இருக்குல்ல, அதை தூக்குறதுக்காக அப்படி எடுக்குது. அப்படியே வலதுபுறம் திரும்புவதற்காக இடது பாத முனையால் இடப்பாக காதின் அடியை மெல்ல தட்டுறாரு பாகம். அது அப்படியே அசைஞ்சு திரும்புது. மாரையனுக்கும் கொஞ்சம் மகிழ்ச்சிங்க. கதவை திறக்க உத்தரவிடுறாரு. வீரர்கள் நெடுங்கதவை இழுத்து திறக்கிறாங்க. இளமருதன் குதிரையை விட்டு இறங்கி தனது ஆளாவை பார்த்தபடி நின்றுட்டு இருக்காரு. உடனே ஆளாட்ட சொல்கிறாரு, நம்ம மதுரைக்குள்ள உள்ளே போக போகிறோம் வா அப்படின்ட்டு. ஆளானா அவனுக்கு ரொம்ப பிடிச்ச குதிரையோட பேர் தாங்க ஆளா. தன்னுடைய குதிரையை இளமருதன் அழைச்சிட்டு உள்ளே நுழையிறாரு. வண்டிகள் எல்லாம் ஒவ்வொன்றா உள்ளே நுழையுது. கடைசி வண்டியில் உட்கார்ந்திருப்பவர்களுக்கு இடையில் மரச்சட்டகத்தாலான கூண்டு ஒன்று இருக்கிறத பார்த்த காவல் வீரன் ஒருவன் கேட்குறான். கடைசி வண்டி அந்த 50 வீரர்கள்ல வர்றாங்க, 50 கொற்றர்கள் கொத்தனர்கள். என்னது அப்படின்னு கேட்குறாங்க. அது தெய்வ வாக்கு விலங்கு அப்படின்னு அதில் இருக்கிற ஒருத்தன் சொல்கிறான். இன்னொருத்தன் என்னது தேவ வாக்கு விலங்கா அப்படின்னு கேட்குறாரு. காவல் வீரனுக்கு அவன் சொன்னது புரியவே கிடையாது. என்ன பேர் சொல்கிறீர்கள், ஒழுங்கா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. தேவ வாக்கு அப்படிங்கிறான் இன்னொருவன்.
கோட்டைக்குள்ளே நுழைஞ்சதுமே அது ரெண்டும் அப்படியே மிரண்டு பார்த்துட்டு இருக்கு. அது உள்ளதே அந்த குளிரில் அங்கே எடுக்கும்போதே ரொம்ப மிரண்டு பார்த்துட்டு இருந்துச்சு. இப்போவும் வந்து மிரண்டு பார்க்குது. இதெல்லாம் பார்த்துட்டு அந்த தேவவாக்கு விலங்கு எல்லாரும் ஒரு வழியாக கோட்டைக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்க. அப்பாடி அப்படின்னு பெருமூச்சு விடுறாரு மாரையன். அவருக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்குது. பாகனுக்கு மட்டும் அந்த உள்நடுக்கம் கொஞ்சம் அதிகமாகுது. குறுக்கு கட்டையை தூக்கிய பின் அது அமைதியாக நடந்துட்டு இருந்திருக்கு யானை. அவனது கால்கள் 2 காதுகளுக்கு அடியில் அணைச்சி உத்தரவுகளையும் கொடுத்துருச்சு. அது எதையுமே பொருட்படுத்தாமல் அந்த யானை போயிட்டே இருக்கு. சரி, அந்த பெரும் குருத்தடி அதன் தந்தங்களின் மேல்வாக அப்படி உட்கார்ந்துருக்கு. துதிக்கைய வலப்புறமும் இடப்புறமும் அப்படி முழுமையாக வீசி நடக்குது. பாகன் நடுங்கிறான். கதவை திறந்தா திருப்பி அந்த குறுக்கு கட்டையை போட்டு கதவை திருப்பி கோட்டை கதவை மூடணும் இல்லையா, அது எதுவுமே பண்ணாமல் அது வாட்டிக்கு போயிட்டே இருக்குது யானை. இந்த நேரம் கோட்டையின் கிழக்கு வாசலுக்கு யவன பொருள்களை கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு நினச்சபடியே நெடுங்கதவை மூட உத்தரவிடுறாரு மாரையன். வீரர்கள் கதவை இழுத்து அடைக்கிறாங்க. குறுக்கு தடியை பொறுத்து சொல்வதற்காக மாரையன் திரும்பி பார்க்குறாரு. தடியை சுமந்தபடி யானை இடப்புறம் போயிட்டே இருக்கு. குறுந்தடியை கொண்டு கதவை மூடாம ஏன் யானையை அழைச்சிட்டு போற அப்படின்ட்டு மாரையன் அந்த பாகனை பார்த்து யானை பாகனை பற்றி கேட்குறாரு. வலப்புறம் போன வண்டியில் இருந்த தேவாங்கு வெளிச்சத்தை பார்க்க முடியாம அப்படி கண் வந்து கூசி பதுங்குது. கிழக்கு வாசல் வழியே பெரும் உற்சாகத்தோடு யவன வண்டி வேற உள்ள நுழையுது. தனது உத்தரவை மறுத்து போகுது இல்லையா யானை, என்ன செய்ய போகுது அப்படின்னு தெரியாம பதபதச்சிட்டு இருக்காரு அங்க யானை பாகன் வேற. யானைக்கு பின்னால இருந்து விரைந்து வந்த மாரையன் கொஞ்சம் கூட எதிர்பாராம குறுக்க போறாரு. அதிர்ந்த பாகனின் முகத்துக்கு நேரே ஒதுங்கிய துதிக்க அப்படி வந்து நிக்குது. மாரையனுக்கு முன்னாடி அப்படி துதிக்கைய ஓங்கிடுச்சு. அதோட இந்த அத்தியாயம் முடிவடைஞ்சிருச்சு. நல்லா தூங்கிக்கிட்டு இருந்த வயது முதிர்ந்த யானையை இப்படி வந்து நடுச்சாமத்தில் எழுப்புனா எப்படி இருக்கும்? நானே வந்து தூங்கிட்டு இருக்கும்போது யாராவது எழுப்புனா எனக்கு செம்மையாக கோவம் வரும். என்ன பேசுவேன்னே தெரியாது, அந்தளவுக்கு திட்டிப்பிடுவேன். யாருமே வந்து எழுப்ப மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவரே சொல்கிறாரு, எப்பா நீ இப்போ வந்து உசுப்பக்கூடாது, எழுப்பக்கூடாது, அது ரொம்ப வயது முதிர்ந்துச்சு, வயிறார வேறு சாப்பாடை வேற கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் மீறி எல்லாரும் எழுப்பிட்டாங்க. ஒரு வழியாக கதவை கூட திறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ யானை பண்ணுறது பாகனுக்கு புரிஞ்சிருச்சு, ஏதோ ஒன்று இங்கே நடக்க போகுது. இந்த நேரத்தில் சும்மா இருக்காமல் மாரையன் வேற குறுக்க போய் நிற்கிறாரு. இப்போ ஏதாவது மாரையனுக்கு பெரிய ஆபத்து ஏற்படுமா? இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? என்னோட நீங்கள் அடுத்தடுத்த அத்தியாயத்தில் தொடர்ந்து பயணிக்கணும் அப்படிங்கிற நம்பிக்கையில் உங்கள் இருக்கிறா. நான் கதை சொல்கிற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோட நீங்கள் தொடர்ந்து பயணிக்கணும்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தொடர்ந்து பயணிப்போம், காத்திருங்கள். நன்றிகள்.